Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செமஸ்டரில் வந்து BE 3251 அதாவது பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அதாவது BEEE நம்ம சொல்லுவோம். இந்த பேப்பரில் நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருக்கீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது நாளைக்கு நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நாம் இப்போ 2 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி 16 மார்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிங்க. வாட் ஆர் தி ஃபேக்டர் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் தி டேம், அதாவது ஃபார்ம் ஃபேக்டர், அதுக்கப்புறம் பீக் ஃபேக்டர், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அண்டு டிசி மோட்டார் அண்டு டிசி ஜென்ரேட்டர். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி காமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து என்னங்கிறத தெளிவாக பார்த்துங்க. 4th 1, 5th 1, 6th 1 எல்லாமே ஒரு சம்மு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டிஃப்ரென்ஷியேட், அதாவது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ராவ் தி சர்க்யூட் ஃபார் தி ஜீனர் வோல்ட், அதாவது ரெகுலேட்டர். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் JFET இஸ் ஏ அதாவது வோல்டேஜ் ஆப்ரேட்டட் டிவைஸ், ஜஸ்டிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் வாட் யூ மீன் பை வெயிட்டேஜ்டு பைனரி கோடு, கிவ் அன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை, அதாவது காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் தி ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம், what do you mean by resolution of a data acquisition system. சரியா, formulate the EMF equation for transformer, define knee voltage or junction barrier voltage for BN junction diode. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் list the application of IGBTs, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் convert, அதாவது 6342 பைனரி, இந்த நம்ம ஏதாவது ஒரு நம்பரை நம்ம என்னாச்சும் போதும் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம ஈஸியான மெத்தடில் டீச் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் கிவ் தி ட்ரூத் டேபிள் ஆஃப் XOR கேட், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் லிஸ்ட் தி ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம், இதையும் தெளிவாக பார்த்துங்க. வாட் இஸ் தி யூசஸ், அதாவது யூஸ் ஆஃப் எனர்ஜி மீட்டர், ஸ்டேட் ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் மென்ஷன் இஸ் லிமிடேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. டிசி சீரியஸ் மோட்டர் ஷுட் நாட் பி ஸ்டார்டட் அட் நோ லோட், ஸ்பெசிஃபை தி ரீசன் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீனர் டயோட், அதுக்கப்புறம் டிஃபைன் latching அண்டு ஹோல்டிங் கரண்ட்ஸ் ஆஃப் தி SCR. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் SOB அண்டு POS ஃபார்ம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது வாட் மீட்டர் ரீச் 25.34 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் தி பேசிக் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா அக்யூசன் சிஸ்டம், அதாவது DAS, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துங்க. இப்போ நம்ம 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ யூனிட் வைஸாக இந்த 16 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமான டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் கீழேருந்து நமக்கு வந்து 16 மார்க்ஸ் வந்து நிறையா எக்ஸாமில் நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதனால தெளிவாக இதை பார்த்துங்க. இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நோடல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஸ் அனாலிசிஸ், இது கீழே கூடிய எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் RLC சர்க்யூட்டு. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா EMF ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸு அப்ளிகேஷன். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் DC ஜென்ரேட்டர், அப்புறம் DC மோட்டார், அதோட பிரின்சிபல்ஸை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா DC ஜென்ரேட்டரும் DC மோட்டாரும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய EMF ஈக்குவேஷனும் டைப்ஸ் அப்ளிகேஷன், இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் BN ஜங்ஷன் டயோட்ஸும், அதுக்கப்புறம் ஜீனர் டயோடும், அதுக்கப்புறம் JFET SCR. சரியா, அப்புறம் IGBT, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் இருந்துலாம் நமக்கு 2 மார்க்கும் கேட்குறாங்க, அஸ் வெல் அஸ் வந்து 16 மார்க்கும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் அண்டு இன்வெர்டர்ஸ். சரியா, இதுவும் தெளிவாக பார்த்துங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா SOB அண்டு POS. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் KMAP ரெப்ரசன்டேஷன். சரியா, அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் அண்டு
அதாவது கரெக்ஷன் கோட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் 5ல் மூவிங் காயில் அண்ட் அயன், அதுக்கப்புறம் எனர்ஜி மீட்ரு, இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் டேட்டா அக்யூஷன். சரியா, இது எல்லாமே முக்கியமான டாபிக்ஸு 16 மார்க்கு. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த அரியர் எக்ஸாம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிறத மட்டும் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.